mark the auspicious beginning of our proceedings today and to make this day a blessed one, let us invoke the presence of God by kindling the lamp. For seeking the choicest blessings, I humbly invite Reverend Father Anthony M. Muthu, Chancellor, Diocese of Kuliturai, to light the lamp of holiness. Please, Father. Next, I call upon Reverend Father Vivinso Anthony, the bursar of Nanjil Catholic College of Arts and Science, and Dr. M. Amalanathan, the principal of Nanjil Catholic College of Arts and Science, to light the lamp of knowledge. I request the guests of honor, Mr. Kumari Yadavan, Dr. Leo Bright Singh, and Reverend Father L.K. Suresh Raj, to light the lamp of wisdom. Next, I call upon Mr. Verghese, the proprietor of Fatima Traders, to light the lamp of hard work. I now request Reverend Father Dr. S.K. Jose Robinson, the director of Annayada Center and former associate secretary of NACAS, to light the lamp of perseverance. Representing the teaching staff of Nanjil Catholic College of Arts and Science, I beseech Mr. Keshi Abhilash Sampolston to light the lamp of diligence. Representing the non-teaching staff of Nanjil Catholic College of Arts and Science, I request Mr. Sujin and Mr. Rajesh to light the lamp of dutifulness. Representing the teaching faculty of different schools, I request Mrs. Angel Merlin of St. Aloysius Higher Secondary School, Karamkade, and Mrs. S. Sarala of RC Higher Secondary School, Konamkade, to light the lamp of empathy. Representing the students who have gathered here from different schools, I call upon Master Christo, MPAM Pudukadai, and Miss Anshiba of St. Aloysius School to light the lamp of intelligence. I request our most eminent bursar, Reverend Father Vivinso Anthony, to welcome this gathering. Please, Father. நாஞ்சில் கல்வி சங்கமம் மாணவர்கள் சிகரத்தை நோக்கி சிகரடிக்க வேண்டும். சிறகடிக்கின்ற பொழுது அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற எண்ணத்திலே நாஞ்சில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக இன்று இந்த நாஞ்சில் கல்வி சங்கமத்தை ஏற்பாடு செய்து இங்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக நமது குளித்துறை மறைமாவட்டத்தின் முதன்மை செயலராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் இந்த நாஞ்சில் கல்வி சங்கமத்தின் தலைவராக வீற்றிருந்து இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரருட்பணி அந்தோணி எம். முத்து அவர்களை நம் கல்லூரி சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். தந்தை அவர்களை கௌரவிக்க கல்லூரி முதல்வர் முனைவர் எம். அமலநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கல்லூரி முதல்வர் முனைவர் எம். அமலநாதன் அவர்கள் இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக தனது முழு உழைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். முனைவர் எம். அமலநாதன் அவர்களை வரவேற்க, பொன்னாடை பொறுத்து வரவேற்க அருட்பணியாளர் அந்தோணி எம். முத்து அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக சிறப்பு பேச்சாளர், உளவியல் சிந்தனையாளர், அருட்பணியாளர் எல்.கே. சுரேஷ்ராஜ் அவர்களை கல்லூரி சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
தந்தை அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்க முனைவர் எம் அமலநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக இளவிளை மார் எஃப்ரேன் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றி மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்தி தன்னுடைய பணியிலே முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற முனைவர் ஆர் லியோ பிரைட் சிங் அவர்களை கல்லூரி சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். முனைவர் ஆர் லியோ பிரைட் சிங் அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்க நமது கல்லூரி முதல்வர் முனைவர் எம் அமலநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மணலிக்கரை மரிய குறைச்சி மேல்நிலை பள்ளியின் கணித ஆசிரியராகவும் பல புத்தகங்களின் சொந்தக்காரராகவும் கவிஞர் குமரி ஆதவன் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நம் கல்லூரி சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். கவிஞர் குமரி ஆதவன் அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்க நமது கல்லூரி முதல்வர் எம் அமலநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது கல்லூரியின் முன்னாள் கல்லூரி இணை செயலர், அன்னை ஆதா பயிற்சி மையத்தின் நிறுவனர், நாஞ்சில் கரியர் அகாடமியின் இயக்குநராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அருட்பணி முனைவர் எஸ்கே ஜோஸ் ராபின்சன் அவர்களை நமது கல்லூரி சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். தந்தை அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்க கல்லூரி முதல்வர் முனைவர் எம் அமலநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக ஊரம்பு பாத்திமா ட்ரேடர்ஸ் உரிமையாளர், நமது நன்கொடையாளர் திரு ஜே வர்க்கீஷ் அவர்களை பார்க்க சென்ற பொழுது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் இது நன்றாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தையும் தெரிவித்து இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். திரு ஜே வர்க்கீஷ் அவர்களை கல்லூரி சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். திரு ஜே வர்க்கீஸ் அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்க கல்லூரி முதல்வர் எம் அமலநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக பள்ளி மாணவர்களை அழைத்து வந்த ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், இங்கு சிகரத்தை தொட வேண்டும் என்று வந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்கள், கல்வி சங்கம ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சில்வா வணிகவியல் துறை அவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. Thank you so much, Father. We extend a warm welcome to you too. And I request Reverend Father Anthony M. Muthu to honor our bursar, Reverend Father Vivinso Anthony. Wishes are not to mean everything to everyone, but something to someone. It is inspiration to others. To inspire us and to inaugurate the day's events, I humbly request Reverend Father Anthony M. Muthu, Chancellor of Diocese of Kulithurai, please enlighten us with your words of wisdom, Father. Good morning to you all. Father சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? இந்த கல்வி சங்கம சிறப்பு நிகழ்விலே அரங்கிலே அமைந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து பயன்பெற வந்திருக்கின்ற அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறி இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காலை 9:30
நமது நாஞ்சில் கலைக்கல்லூரியில் வளாகத்திலே வந்தபோது அகமெல்லாம் மகிழ்ந்தேன். ஏனென்றால் அங்கே உங்களுடைய படையெடுப்பு மகிழ்வோடு அனைவரும் இந்த விடுமுறை நாளிலும் ஆர்வத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கோடு இங்கே கலகலப்பாக வந்து கொண்டிருந்தீர்கள். மாணவர்களாகிய நாம் 12ஆம் வகுப்பின் இறுதி கட்டத்திலே கொண்டிருக்கின்றோம். இந்த கல்வி ஆண்டிலே நாம் 11 ஆண்டுகளாக கல்வி பயின்று 12ஆம் வகுப்பிலே இந்த அடிப்படை கல்வியை சிறந்த முறையில் செயல்படுத்தி அதிலே நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று நாம் எதிர்காலத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையான உயர்வை எட்டுவதற்கு நாம் என்னென்ன உயர் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு யோசனை இந்த பள்ளிப்பருவத்திலே, அதுவும் இந்த 12ஆம் வகுப்பிலே கண்டிப்பாக நமக்கு தேவை. அதை முன்னிறுத்தித்தான், நம்முடைய இலக்கை முன்னெடுத்துதான், நம்முடைய லட்சியத்தை முன்னெடுத்துதான் நம்முடைய கல்வியை நாம் அமைத்து கொள்வோம், நம்முடைய பாடங்களை கற்றுக்கொள்வோம். வகுப்பிலே அமைந்திருந்து ஆசிரியர் சொல்வதற்கும் பெற்றோர்கள் வழிகாட்டுவதற்கும் பெரியவர்கள் வழிகாட்டுவதையும் நாம் சிறப்பாக மேற்கொள்ள ஆசிப்போம். நமக்கு 3 சிறப்பான கருத்துரையாளர்கள் நம்முடைய உள்ளத்திலே நல்ல சிந்தனைகளை கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த சிந்தனைகளை ஏதோ வகுப்பிலே ஆசிரியர்கள் நாள்தோறும் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்லது நம்முடைய பெரியோர்களெல்லாம் நம்முடைய பல காரியங்களை அறிவுரையாக கொடுப்பார்கள். எனவே நாமும் இந்த நாளிலே அறிவுரையாக பெற்றுக்கொள்வோம். ஏதோ நேரம் இருக்கின்றது, 3 மணி நேரம் கடத்தி சொல்வோம் என்றில்லாமல், இன்று நமக்கு எந்தெந்த சிந்தனைகள் நம்மை உள்ளத்தை தொடுகின்றன, இந்த உள்ளத்தை தொடுகின்ற சிந்தனைகளை நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் சிறப்பாக மேற்கொண்டு கைக்கொண்டு அவற்றை நானும் உச்சத்தை அடையவனாக, சிகரத்தை அடையவனாக நானும் மாறுவேன் என்ற உறுதிப்பாட்டோடு ஒவ்வொரு மாணவர்களும் இந்த அரங்கிலே இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் சிறப்பாக பங்கெடுத்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்படைய செய்ய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியை தொடம்பி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். I invite Dr. M. Amalnathan, the principal of Nanjil Catholic College of Arts and Science, to introduce to you the event. Please, sir. மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சிகரம் நோக்கி சிறகடிப்போம் என்ற அருமையான நிகழ்ச்சியிலே தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்பணி அந்தோடிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மாணவர்களை உருவாக்க 3 சிறப்பான உரைகளை வழங்க வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் போற்றுவதற்கும் உரிய திரு குமரி ஆதவன் அவர்களே, முனைவர் லியோ பிரைட் அவர்களே, அருட்தந்தை சுரேஷ் ராஜ் அவர்களே, அதுபோல இந்த விழா சிறக்க எங்களுக்கு சிறப்பாக உதவி வழங்கிய திரு வர்கீஸ் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சியில் தன்னை முழுமையாக இணைத்து பயணித்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தை முனைவர் ஜோஸ் ராபின்சன் அவர்களே, கல்லூரி பேராசிரியர்களே, பள்ளிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாஞ்சில் கத்தோலிக்க கலை அறிவியல் கல்லூரியானது இந்திய அளவில், தமிழக அளவில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறந்த ஒரு கல்வி நிறுவனமாக கடந்த 12 ஆண்டுகளாக உருவெடுத்து மாணவர்களை உருவாக்குவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அந்த முனைப்பின் அடையாளமாக இங்கே சேருகின்ற மாணவர்களுக்கு 3 முக்கிய விருது வாக்குகளை இந்த கல்லூரி வழங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் சேருகின்ற மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவது, இந்த கல்லூரியில் சேருகின்ற மாணவர்களுக்கு முறையான திறன்களை வளர்ப்பது, இந்த கல்லூரியில் சேருகின்ற மாணவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை ஏற்பாடு செய்வது என்ற அடிப்படையில் மிக சிறந்த வகையில் 12 ஆண்டுகளாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
அதிலும் குறிப்பாக தரமான கல்வி என்ற அடிப்படையில் வருகின்ற மாணவர்கள் அது இளங்கலையானாலும் முதுகலையானாலும் முழு சதவீத வெற்றி வாய்ப்பு 100% வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுபோல கல்வி பயின்று கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு தேவையான திறன்கள், விளையாட்டுகள் சம்பந்தமான திறன்களாக இருக்கலாம், அவர்களுடைய படிப்பு சம்பந்தமான திறன்களாக இருக்கலாம், அவர்களுடைய கலைகளை வளர்க்கின்ற திறன்களாக இருக்கலாம், அதை ஏற்படுத்தி வருகிறது. அதுபோல ஒரு மாணவன் அல்லது மாணவி இந்த கல்லூரியில் சேர்கின்றார் என்றால் அந்த பட்டம் படித்து முடியும் போது அவனுக்கு என்ன வேலை வாய்ப்பு வழங்க முடியுமோ அந்த வேலை வாய்ப்பையும் வழங்குவதில் உறுதிப்படுத்தி சிறப்பான கல்வி பணி ஆற்றி கொண்டிருக்கிறது. இந்த கல்வி பணி ஆற்றுவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பது நம்முடைய குளித்தரை மறை மாவட்டம். அதிலும் குறிப்பாக அதனுடைய தலைவராக அமைந்திருக்கின்ற நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள், அவரோடு இணைந்து கல்லூரி நிர்வாகம், இந்த கல்லூரியில் செயல்படுகின்ற பணியாற்றுகின்ற பேராசிரியர்கள் அனைவரும் அனுபவமும் சிறந்த திறனும் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு நான் ஏற்கனவே கூறிய 3 முத்தாய்ப்பான பணிகளையும் சிறப்பாக செய்து வருகிறோம். I welcome to the stage our dancing students of Nakas to express themselves through their movements. நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். Oh shit, not good. வா வைப் பண்ணலாம். எல்லாரும் அடிச்சுக்காரு வா. கோடி அம்மதினி அண்ணன் ரெடி மருத மெச்சும் அண்ணன் கோடி அம்மதினி நல்லா குத்து அடி மாமதுர அண்ணன் கோடி அம்மதினி அண்ணன் ரெடி மருத மெச்சும் அண்ணன் கோடி அம்மதினி நல்லா குத்து அடி. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு.
ട്രാക്ക് മാറ്റി சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கன கன டே டே டஸ்கல கன டே டே டண்டனக்கா டனக்கனக்கா டே 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 கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியன் கை பார்த்தவளே, உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் தென்புலவர்தனை வாழ்த்துகிறேன். தமிழ் புலவர் வாழியரோ. வாழ்க்கை ஒரு கொடை என்று நான் கருதுகிறேன். இந்த கொடையை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் சில சிக்கல்கள் இருக்கிற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட உரைகளும் வழிகாட்டுதல்களும் நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் மாணவர்களை என்ன சொல்லுவார் என்றால் விதை நெல் என்று சொல்லுவார். விதை நெல் என்றால் என்ன? அது பலுகி பெருகி பல நூறு மடங்காக இந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடியது. அப்படி பயன் தரக்கூடிய மனிதர்களாக, தலைவர்களாக, மிகப்பெரிய வழிகாட்டிகளாக, ஆளுமைகளாக, சமூகத்தை மாற்றுகிற சிற்பிகளாக உருவெடுக்கப் போகிறவர்கள் நீங்கள். உங்கள் முன்னால் உரையாற்றுவது என்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. உங்களை எல்லாம் சிகரம் நோக்கி சிறகடிக்க வைக்க வேண்டும் என்கிற அந்த ஆவலும் எனக்கு பூத்து குலுங்கி நிற்கிறது. நீங்களெல்லாம் இப்போது 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கல்லூரிக்கும் இது 12வது ஆண்டு. 12வது ஆண்டிலே 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களை 12ஆம் ஆண்டிலே என்னையும் முதலாக இந்த கல்லூரிக்கு அழைத்து பேச வைத்திருப்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் வர வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நான் சிறகினை இழந்த பறவையும் சிந்தனை இழந்த சமூகமும் மேல் நோக்கி செல்வதில்லைம்மா. நான் ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறோம். ஆனா அதை விட ஈஸியான ஒரு ஷார்ட்கட் வே இருக்கிறது. என்ன வே தெரியுமா? எப்படி ஜெயிக்கிறதுன்னு நினைக்கிறத விட நான் ஏன் தோத்தேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. என் அன்பு குழந்தைகளே, வாழ்க்கையில சிகரத்தை நீ அடையணும்னா இந்த வயசுல ஒரு நல்ல லட்சியத்தை நீ உருவாக்கணும். அந்த லட்சியம் உயர் லட்சியமா இருக்கணும். லட்சியம் மட்டுமில்ல, என்னால சாதிக்க முடியும், ஐ கேன், என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும் என்கிற உயர்ந்த தன்னம்பிக்கை உனக்கு வேணும். அந்த எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மாணவன் எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறானோ அதுவாகவே மாறி போகிறான் என்பதுதான் உண்மை. சிகரத்திலே என்றைக்காவது ஒரு நாள் நானும் உட்கார்ந்திருப்பேன் என்கிற நம்பிக்கை விதைகளை உங்கள் இதயங்களிலே தூவிக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் சரித்திரத்தின் ஏட்டில் சுவடு பதிக்க முடியும், சிகரம் நோக்கி சிறகடிக்க முடியும். விடியுமென்று விண்ணை நம்பு,
முடியுமென்று உன்னை நம்பு. எத்தனை தடவை கேட்டிருக்கிறீங்க இதை? இன்னைக்கு நம்ம சேர்ந்து சொல்ல போகிறோம் இல்லையா? சொல்லாம ஒரு தடவை. விடியுமென்று விண்ணை நம்பு. சொல்லுங்க சத்தமா, ஆல் ஆஃப் யூ. விடியுமென்று விண்ணை நம்பு, முடியுமென்று உன்னை நம்பு. விடியுமென்று விண்ணை நம்பு, முடியுமென்று உன்னை நம்பு. நன்றி. நீ பறக்கலாம், நீ ஓடலாம், நீ நடக்கலாம், நீ நரங்கலாம், ஆனால் உன் நகர்வு எப்போதும் முன்னோக்கியே இருக்க வேண்டும் என்று சொன்னார் மார்ட்டின் லூதர் கிங். அவரே தான் சொன்னார், I have a dream. You have a dream. அப்படி சொன்னது யார்? இந்த ரெண்டு ஆளுமைகளையும் மறந்து விடாதீர்கள். I have a dream என்றார் மார்ட்டின் லூதர் கிங். You have a dream என்றார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அன்பு மாணவ மணிகளே, இதோ இந்த அமர்வை செழுமையாக்க வருகிறார் முனைவர் லியோ பிரைட் சிங். பாதைகளை தெரிந்து கொள்ள உங்களை பக்குவப்படுத்த போகின்றார். கலை அறிவியல் கல்லூரியிலே படிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் லட்சிய கனவுகளை, ஐயா குமரி யாதவன் சொன்னபடி உங்கள் லட்சிய கனவுகளை எப்படி உருவாக்கி கொள்ளலாம் என்று உங்கள் பாதைகளை இதோ தெளிவாக்க போகிறார். Good morning. After completing my +2 in whatever may be the discipline, எனக்கு கல்லூரியில் செல்வதற்கும் வேலையை நோக்கி நகர்வதற்கும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றிய தெளிவை தருவது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. ஃபிசிக்ஸ்லேயே நிறைய டொமைன் இருக்குது. நாட்டிக்கல் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது, நமக்கு தெரியாது, பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். ஆனால் ஏரோ நாட்டிக்கல்னு அங்கே போய் கேட்டிருப்போம். சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங்கில் நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. தென் கெமிஸ்ட்ரி, வேதியியல், அதுவும் நம்மள்ட்ட இங்கே இருக்குது. வேதியியல் படிச்சுட்டு கெமிஸ்ட்ரி சைடிலே வேலைக்கு போகலாம். மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் ஃபார்மசி செக்டாரில் நமக்கு தாராளமாக போக முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சன் ஃபார்மாவில் அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபா இந்தியாவிலேயே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு வித் மியர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி குவாலிஃபிகேஷன். அந்த லெவலில் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வாழ்வு தரும் லெதர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இதுகள் எல்லாமே போகிறதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிலேருந்து வந்த டெரிவேட்டிவ் பயோ கெமிஸ்ட்ரி அதுவும் இருக்குது. பிஃபார்ம் கூட அதிலேருந்து வந்த டெரிவேட்டிவ் தான். லெதர் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி எல்லாம் இதிலிருந்து வந்த டெரிவேட்டிவாக பார்க்க முடியுது. அதுக்கு பிறகு பாட்னி, இன்னைக்கு யாரும் பெரிய அளவில் படிக்க போகிறதில்ல, அதுவும் ஒரு நல்ல சப்ஜெக்ட், தாவரங்களை பற்றியது. ஆனால் அதிலிருந்து வந்த டெரிவேட்டிவ் இன்னைக்கு சக்க டிமாண்ட். ஒன்று பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, தாவரவியல்லேருந்து வந்த டெரிவேட்டிவ் பக்காவாக ஓடுது. மைக்ரோ பயாலஜி, அது இன்னைக்கு நுண்ணுயிரியல் நிறைய பேர் படிக்கிறாங்க. மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லேயும் மீதி உள்ளதுலேயும் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், இது போன்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அக்ரியினுடைய டெரிவேட்டிவாக இருக்குது. zoology, பேச்சுலர்ஸ் இன் வெட்டினரி சயின்ஸ், பேச்சுலர்ஸ் இன் ஃபிஷரி சயின்ஸ், இந்த மாதிரி வரக்கூடிய பயோடெக்னாலஜி, இது எல்லாமே zoologyனுடைய டெரிவேட்டிவாக இருக்கு. இன்னும் நீங்க தெளிவான முடிவு எடுக்கலன்னா பெட்டர் கோ அஹெட் வித் பிஎஸ்சி zoology. அப்ப இதுவரைக்கும் உள்ள ட்ராக் நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் முடிவெடுத்துட்டேன்னா ப்ராப்ளம் இல்லை. அப்படி சரியான முடிவை எடுக்கலைன்னா கோர் சப்ஜெக்டுக்குள்ளால போய் பிஜியில் போய் பிரான்ச் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது மேக்ஸ் படிங்க, ஃபிசிக்ஸ் படிங்க, கெமிஸ்ட்ரி படிங்க, பாட்னி படிங்க, zoology படிங்க. இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுடைய ட்ராக்கை நீங்கள் பார்த்துக்கிடலாம். இது தவிர பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னைக்கு எல்லாமே நெக்ஸ்ட் சார் சொல்லும்போது தொடங்கி வச்சாங்க. இன்னைக்கு தொழில் யுகம், வி ஆர் இன் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், 5வது தொழில் புரட்சியை நோக்கிய நகர்வு நம்ம காலடி எடுத்து வச்சாச்சு. எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும், ஏஆர் விஆர் எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி ரெண்டையும் கம்பைன் பண்ணால் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி கிடைக்குது. அதில் தான் இன்னைக்கு நெக்ஸ்ட் நகர்வுகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இதுகளில் போகணுன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாம். அப்ளிகேஷன், கம்ப்யூட்டரில் வரக்கூடிய அப்ளிகேஷன் பார்ட்டை மட்டும் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் யூ கேன் சூஸ் பிசிஏ.
இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், சூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த கல்லூரியில் இருப்பது ஒரு சிறப்பு அம்சமாக நான் பார்க்குறேன். தென் காமர்ஸ், என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அனைத்தும் சந்தைமயமாக்கப்பட வேண்டும். ட்ரேடிங் இருந்தாகணும், அக்கௌண்ட்ஸ் புக் கீப்பிங் இருந்தாகணும். இவையெல்லாம் இருக்குன்னா தேர் கம்ஸ் காமர்ஸ். இன்னைக்கு அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக கருதப்படுகிறது. உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கிறத பார்க்க முடியுது. சிமிலர்லி பிபிஏ, பேச்சுலர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க வணிக மேலாண்மையை பற்றி மட்டும் படிக்கக்கூடிய ஒரு ட்ராக்கை பார்க்க முடியுது. இன்னைக்கு கூடுதலாக ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அது மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசின் ஒரு கான்செப்ட் கூட இன்னைக்கு வலம் வந்துட்டு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மெடிசின். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் அனாலிஸ்டாக எல்லாம் இருப்பான். அதை கூடுதலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷனை படிச்சுட்டு கொஞ்சம் ஃபிசிக்ஸோட தியரியையும் உள்ளால் அடக்குனீங்கன்னு சொன்னால் பயங்கர லெவலுக்கு நீங்கள் வரலாம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். கிரிக்கெட் பார்ப்பீங்களா? பார்ப்பீங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் லேப்டாப் வச்சுட்டு இருப்பான், பார்த்துருக்குறீங்களா? சைடில் ஐபிஎல் நடக்கும்போது கூடுதலாக பார்க்க முடியும். ஒரு மேட்ச்சில் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு மேட்ச் அந்த 3 hours 2020 மேட்ச் முடியுதுன்னா அது கொடுக்கக்கூடிய ஊதியம் என்பது அன்னைக்கு மேட்ச் ஃபீ வந்து 5 lakh rupee. என்னன்னா, don't go ahead with CA after completing your +2. Try to go ahead with your CA after completing your BCom degree. அப்படின்னா என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் 1 தேவை கிடையாது. டைரக்டாக எங்கே போய் உட்காந்துடலாம்? இன்டர்மீடியட்டில் போய் உட்காந்துடலாம். இப்போ ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி ஆல்ரெடி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோட மென்டார்ஷிப்பில் போய் ஹவுஸ் கீப்பிங் இதெல்லாம் படிச்சிருவேன். பிகாம் முடித்ததுனால பிகாம் சிலபஸும் சிஏ சிலபஸும் ஒன்று. ஆல்ரெடி யூ ஆர் என்ரிச்ட் வித் நாலெட்ஜ். ஈஸியாக கிளியர் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. காசு மிச்சம், படிக்கிறதும் லாபம். ஈஸியாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி சிஏ இருக்கோ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கோ, அதே போல் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ஸ் CWAன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது டிகிரி பக்காவாக படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு எனி டிகிரி தான் தேவை. 21 வயசு முடிச்சிருக்கணும், எனி டிகிரி இருக்கணும். நேரே தூக்குங்க. யூபிஎஸ்சி 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதுக்கு பிறகு சாதாரண ஒரு பியூன் வேலையிலேருந்து தொடங்கி கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு 26 போஸ்ட்டுக்கு ஒற்றை எக்ஸாம். ஆல் இண்டியா சர்வீஸில் IAS IPS IFS. சென்ட்ரல் சர்வீஸ் கேட்டகரி ஏல ஒரு 15 எண்ணம் வரும். டிஃபென்ஸ் ஸ்டேட் சர்வீஸ், ரெவன்யூ சர்வீஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு சொல்லி. யூனியன் டெரிட்டரியை பேஸ் பண்ணி ஒரு 8 எண்ணம் வரும். பாண்டிச்சேரி யூனியன் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ் மாதிரி 26 பணியிடங்களுக்கு ஒற்றை எக்ஸாம். 100 ரூபா தான் ஃபீஸு. டிகிரி முடிச்சுட்டு எழுதிட்டு போயிட்டே இருங்க. நான் நேரமே சொன்னேன், சாதாரண லெவலில் இருந்த சிவகுரு பிரபாகரனை உயர்த்தியதும் இந்த தேர்வு மட்டும்தான். ஸோ கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். தென் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், மத்திய அரசுக்கு தேர்வுக்கான இது இருக்குது. தென் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, எக்கச்சக்கமான பணியிடங்கள் அங்கே வருது. 18 நேஷனலைஸ்ட் பேங்குக்கு IBPS, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் தொடங்கி கிளர்க்கு தொடங்கி பிகாம் முடிச்சுட்டு உள்ள என்ட்ரு ஆயிட்டீங்கன்னா வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. TNPSC குரூப் 1 to குரூப் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இது தாண்டி நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சுன்னா plenty of opportunities are there in ISRO, NPCIL, தென் நால்கோ, பால்கோ, எல்லா மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்லையும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஸோ இந்த வாய்ப்புகளை முழுமையாக என்ன செய்து கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியா? டெக்னோ பார்க்கில் QA இன்ஜினியராக பணிபுரியும் நஸ்ரின் ஷா அவர்களையும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லக்ஷ்மி அவர்களையும், அக்கவுண்டிங் ஆஃபீஸர் அகல்யா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வந்திருக்கிறார்கள். அவர்களது பணி உண்டு, ஆனாலும் உங்களை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள். இவர்கள் இங்கே விழுந்து முளைத்த விதைகள் என்பதை இப்போது நன்றியோடு உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாய் அப்படின்னு சொன்னா நீங்க ஹலோ அப்படின்னு சொல்லணும். சரியா? ஹாய் ஹாய். ஒரு சில பேர் வாய் தான் திறக்கிறாங்க, சவுண்டே வரல. ஒருவேளை பசியில் உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ, ஹலோ, ஹாய். உண்மையிலேயே இந்த ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா
அவரோட உடம்புல எந்த பாகமுமே வேலை செய்யவே செய்யாது. வலது கண்ணினுடைய கருவிழி மட்டும்தான் வேலை செய்யும். அதை வச்சுக்கிட்டு அவர் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவாளியா மாறி இருக்கிறாரு. அவர் நான் எதை இழந்தேன் என்பதை நினைத்து என்னுடைய வாழ்க்கையில் வருத்தப்படுவது இல்லை, இன்னும் என்ன மிச்சம் இருக்கிறது என்பதை மட்டுமே கணித்து அதை மட்டுமே பயன்படுத்த முற்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய வாழ்க்கையில் வெறும் பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ், படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு மட்டும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். அது நல்லதுதான். ஆனால் அது 70% நம்முடைய வாழ்க்கையினுடைய கல்வியின் தரத்தினை மேம்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில பேர் படிக்கவே மாட்டாங்க, படிச்சுக்கலாம்டா, கடைசியில படிச்சாலும் நான் எங்கிட்டாவது போய் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களால 68% தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கு பிராக்டிஸும் விஷுவலைசேஷனும் இருக்குதோ அவர்கள் 160% முன்னேற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எனக்கு இவரை போல் வர வேண்டும் அப்படின்னு யார் ஒரு ரோல் மாடலை முன்னாடி வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்றாங்க, விஷுவலைஸ் பண்றாங்க, அந்த ரோல் மாடல் மாதிரி மாறினதாவே யார் இமேஜின் பண்றாங்களோ அவர்களால் 240% அதிகமான ஒரு விளையாட்டு திறனை மேம்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டா யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா நம்முடைய கோலி இப்பொழுது விளையாடுபவர்களில் டெண்டுல்கரை விட மிகவும் அதிகமாக சதங்களை கடந்து விடுவார். கோவிட் அப்படின்னு சொல்லி ஒன்று வராம இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரராக அவரால் தன்னை மாற்றி இருக்க முடியும். எனவே அன்பு நண்பர்களே, முதல்ல ஒன்று மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, ப்ளீஸ் வெயிட் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன். எனக்கு எல்லாமே தெரியும், என்னால் எதுவுமே முடியும். இந்த வயசுல நமக்கு இருக்கிற ஹார்மோன் கட்டாயம் அதை திரும்ப திரும்ப நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு வெயிட். எஸ், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதை நான் கவனிப்பவராக இருக்க வேண்டும். நிறைய சமயங்கள்ல நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு இருப்போம், ஆனா நமக்கு தேவையானது வெறும் ஸ்மார்ட் ஒர்க்கா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வினாத்தாளை நீங்கள் முழுதாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் தொடக்கத்திலேயே எழுதி இருக்கிறது, நீங்கள் பதில்களை எழுதுவதற்கு முன்பாக எல்லா கேள்விகளையும் ஒரு முறை முழுவதுமாக வாசித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணதுனால இங்க உட்கார்ந்திருந்தவங்களுடைய முகத்துல எப்படி அசடு வழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி என்னால நல்லா பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை அதை நான் வாசித்திருந்தேன் அப்படின்னு சொன்னா நம்மால் அதை எளிமையாக செய்திருக்க முடியும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் முடியும். ஆனால் இப்படி ஆயிடுச்சே என்னுடைய வாழ்க்கையில, இவ்வளவு காலங்களை நான் கடந்து வந்துட்டேனே, இதுவரைக்கும் நான் படிக்கவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை. இதுதான் உங்களுக்கான கணம். இந்த பால் கீழே விழுந்துருச்சு, சிந்திருச்சு, இனிமே என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸினுடைய ஒரு அருமையான எடுத்துக்காட்டை பின்பற்றி எதை இழந்தோம் என்பதை நினைத்து வருத்தப்படுவதை விட என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் என்ன மிச்சம் இருக்கிறது அதை நான் பயன்படுத்த முனைகிறேன் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தி உங்களுடைய தேர்வுகளை தெளிவாக்குங்கள். ஒரு சில சமயங்கள்ல பெற்றோர் சொல்வது, ஆசிரியர் சொல்வது சாதாரணமான விஷயமாகத்தான் இருக்கும், சாதாரணமான விஷயமாக நண்பர்களை ஜம்போ பேர்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. என்ன செய்யணும்னா, என்னை ஒரு மிகப்பெரிய பறவையாக நான் கருதி கொள்ள வேண்டும். நான் ஒரு மிகப்பெரிய பறவையாக இருக்கிறேன், என்னுடைய ஒரு சைடு விங்கு மட்டும் எப்படி பார்த்தாலும் 10 அடி இருக்கும். அப்ப ஒரு மிகப்பெரிய பறவையாக இந்த உலகத்தில் இருந்து நான் மிக உயரமான உச்சிக்கு பறந்து சொல்கிறேன் அப்படிங்கிறத எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தன் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். கடைசியாக 5 நிமிடங்கள், இந்த வயதில் இந்த நேரத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் நாஞ்சில் கல்லூரியில உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கணிப்பதற்காக, அந்த வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இங்க வந்து அமர்ந்திருக்கிறீங்க. இந்த ஒரு நிமிடம் நான் முடிவெடுத்தேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு அருமையான நிமிடமாக இது அமைந்திருக்கிறது. இதுவரை நான் செய்த குற்றங்கள் எல்லாம் போதும், பிழைகள் எல்லாம் போதும். இன்னும் 2 வருடத்தில் என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் ஒரு ஆணின் பின்னோ ஒரு பெண்ணின் பின்னோ நான் சென்றது போதும். என்னுடைய புத்தகங்களை திறந்து வைத்து படிப்பது போல் என்னுடைய ஆசிரியர்களையும் என்னுடைய பெற்றோர்களையும் நான் ஏமாற்றியது போதும். இப்பொழுது நான் முடிவெடுக்கிறேன். அதில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் எனக்காகவே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நான் அறிவாக மாற்றி என்னுடைய மனதிற்குள் பதிய வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தத்தான் போகிறது. குறிப்பிட்ட
நாளும் நேரம் வந்தே தீரும். நாம் 12ஆம் வகுப்பு தேர்வினை எழுதியே தீருவேன். அந்த தேர்வினை எழுதுகின்ற பொழுது எந்த ஒரு பயமும் என்னுடைய மனதில் இல்லாதது போல் நான் அதற்காக தயாராக போகிறேன். இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிறது. அந்த தேர்வு முடிவிற்குரிய நாளும் எனக்கு வந்தே தீரும். அந்த நாளிலே நான் பயந்து ஒதுங்காமல், இன்னும் சில மதிப்பெண்கள் மட்டும் அதிகமாக பெற்றிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமே என்று நான் வருத்தப்படாமல் மிகவும் தைரியமாக என்னுடைய தேர்வு முடிவுகளை காண நான் தயாராகிறேன். என்னுடைய 2 புறங்களிலும் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த 2 சிறகுகளும் எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் அல்ல, யாரோ எனக்கு கொடையாக கொடுத்தது அல்ல, அது என்னுடைய கடின உழைப்பினுடைய நீட்சி. இந்த ரெக்கைகளை பயன்படுத்தி நான் உயரமாக பறக்கிறேன், மிக உயரமாக பறக்கிறேன். எனக்கு இந்த உலகம் தெரிகிறது, இந்த அண்டம் தெரிகிறது, அவை வெறும் சிறு துளியாக தெரிகிறது. அவ்வளவு தூரம் என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியும். நான் நம்புகிறேன், நான் அதை நம்பிக்கொண்டே இருக்கிறேன். உன்னை நம்பு. உன்னால் விரும்பி செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஒரு நாள் உன்னை மிக உயர்ந்த உச்சத்திற்கு, சிகரத்திற்கு அழைத்து செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மையும் இந்த நாள் கல்வி சங்கமம் கற்றுத்தரும் பாடமும். அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கம். இந்த நிகழ்வு இன்று இங்கு இனிதே நடந்தேற, முழுமையாக வெற்றி பெற உழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறுவது என்பது என்னுடைய கடமையும் பொறுப்புமாகும். இறுதியாக, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில், அத்தனை வளங்களும் கொட்டி குவிந்து கிடக்கும் இந்த நாஞ்சில் கல்லூரிக்கு உங்களை அன்புடனே வரவேற்று நன்றி என நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.